உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வக்கர சனிப்பெயர்ச்சி பலன்கள். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்கள்ல மனிதர்கள் மிகவும் பயப்படக்கூடிய கிரகம் சனி கிரகம். அந்த சனி கிரகம் இப்போ வக்கரம் அடையுது. வக்கரம் அடையக்கூடிய சனி பகவானால் என்ன என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது நன்மையா தீமையா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த பதிவுல சொல்ல போறோம். தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில எப்பவுமே ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறவங்க சில பேர் தான். அது விரல் விட்டு நீரலாம். அதுல ஒரு ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தான் தெய்வம். அதனால்தான் நீதி நேர்மைன்னு எப்பவுமே தனுசு ராசி பேசுகிறார்கள். இன்னொரு பக்கம் பாருங்க, லைஃப்ல ரொம்ப எய்ம்ஃபுல்லா இருப்பீங்க. சில விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அச்சீவ் பண்ணியே தீருவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடத்துல உட்கார்ற சனி வக்கரம் அடைகிறார். 4ல் சனி இருந்தா அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அஷ்டமத்து சனியை விட கடுமையாக அர்த்தாஷ்டம சனி. ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹெல்த் முடியல சார், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரல, இப்படி எவ்வளவோ குறைகள் தனுசு ராசி. இப்போ கடவுள் காப்பாற்றுவாரா இல்லையா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? எங்களை காப்பாற்ற போறாரா இல்லையான்னு கேட்குறீங்க. கடவுள் இப்பொழுது உங்களை காப்பாற்ற போகிறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு 4 இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி வக்கரம் அடைகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி வக்கரம் அடைகிறது. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி. இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு யோசிக்காம இருக்க போய்த்தானே சார் பிரச்சனை நீண்டுக்கிட்டே போகுது. இந்த பிரச்சனை வந்துச்சு, இதில் இப்படி நடந்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. இந்த ஆஃபீஸில் இப்படி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம்னா நம்மளை வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவோ இருக்குல்ல. அப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன நிகழ்வுகள் நடந்ததோ அதை நீங்கள் யோசித்து பார்க்க போறீங்க. யோசித்து நின்று நிதானமாக செயல்பட போறீங்க. பெரிய வெற்றி வரும். உதாரணமாக நிறைய பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, ஞாபக மறதியோ, கோமாவுக்கு போனவங்க கூட இருக்காங்க பல பேர். அப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க. இப்போ யோசிப்பீங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, இன்னும் ஹெல்த் கான்சியஸாக நம்ம இருக்கணும், ஒரு முடிவு எடுப்பீங்க. புதுசாக வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல நிற்கும் வீடு அரைகுறையாக நிற்கும் சார். ரூஃப் கட்ட முடியல சார், மேலேயே போக முடியல, வீடு அரைகுறையாக நிற்குது அப்படின்னா அந்த வீட்டை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நேரம். சொத்து வாங்கணும்னு நினச்சேன், கையில் காசு இருக்கு, காசெல்லாம் இல்லாமல் இல்லை, சொத்து வாங்க முடியலை அப்படின்னா சொத்து வாங்குற யோகம் இப்போ தேடி வரும். நிறைய யோகங்கள் காத்திருக்கு. பொதுவாகவே ஒரு வீடு அரைகுறையா நிற்குதுன்னா நம்ம ஜாதகத்தில் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஜாதகத்தை போய் ஜோதிடத்தை காட்டினோம்னா அவங்க சொல்லிடுவாங்க அந்த வீட்டில் என்ன தடை இருக்கு, எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. சில இடத்துல வாஸ்து கோளாறு இருக்கும். வாஸ்து கோளாறு இருந்தால் அந்த வீட்டில் வளர்ச்சி கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதியில் வாஸ்து கோளாறு அப்படி இருக்குன்னா வீட்டுடைய தலைமகனை, மூத்த மகனை, ஆண்மகனை அது பாதிக்கும். ஆண்மகனை பாதிச்சுன்னா அந்த குடும்பத்து மூளை நோய் கூட வரும், மனப்பிறழ்ச்சி வருகிறது, மனநோய்கள் வருது, நிறைய பார்க்குறோம். தென்கிழக்கு பகுதியில் பாதிப்பு பெண்களை பாதிக்குது, தென்மேற்கு பகுதியில் பாதிக்குது. புத்திர சந்தானம் இல்லை, பிறக்கிற குழந்தை, அப்படி குழந்தை பிறந்தாலும் நல்லவங்களா இல்லை. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, வாஸ்து தோஷம் இருக்கு. அதெல்லாம் எளிமையாக நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும். வீட்டை இடிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க, எளிமையாக நிவர்த்தி பண்ண முடியும். இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தை அதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஜூலை மாதம் 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் பொன்னான காலம். படிச்சிருக்கீங்க, பட்டம் பெற முடியல, இப்போ பட்டம் வாங்கிட முடியும். 10th +1 +2 மாணவர்களுக்கு படிப்பில் பிரச்சனை இருக்கு, படிப்பில் பிரச்சனை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் வருது, திடீர் வருமானம் வரும். நிறைய செலவு ஆகிட்டே தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ செலவும் நிறைய ஆகும், நல்ல வருமானமும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவுல சில இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். இப்போ குடும்பத்து பெரியவர்கள் சமாதானம் செய்வார்கள். பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை சார்,
என் பையனுக்கு வேலை கிடைக்கல சார். எப்படி மகன் மகளை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் விலகுவதற்கு இந்த காலம் உதவி செய்யும். பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கும். அந்த யோகம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் நல்லா பெருக்குவீங்க, புதிய வேலையை நோக்கி முயற்சி பண்ணுவீங்க, வேலை கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்காம போயிருந்தா கூட இப்போ நல்ல வேலை கிடைக்கும். அந்த யோகமெல்லாம் இருக்கு. அப்போ இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போகணும். தெய்வ வழிபாடு அப்படின்னா கொள்ளிக்காடு, திருக்கொள்ளிக்காடு போகணும். பொங்கு சனீஸ்வரர் அவரை வழிபடணும். வழிபட்டால் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ஸ்லோகங்கள்ல அபிராமி அந்தாதி அற்புதமான ஸ்லோகம். அபிராமி அந்தாதியை தினந்தோறும் படிக்கக்கூடியவர்களுக்கு அபிராமி அன்னை உதவி கொண்டே இருப்பாள். அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத பாடசாலைகள். வேத பாடசாலைகளுக்கு சென்று அங்க வேதங்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வேதத்தை முறையாக படிப்பதற்கு அவர்களுக்கு என்ன உதவி தேவையோ, அந்த வேத பாடசாலைகள் நடப்பதற்கு என்ன உதவி தேவையோ அது செய்யுங்க. 8ல் குரு வேற. இந்த காலகட்டத்தில் வேத பாடசாலைகளுக்கு உதவி செய்தாலே உங்களுக்கு பெரிய வெற்றிகள் வருமே, வாழ்க்கையில நன்மையாக அமையுமே. வக்கர சனி பயிற்சி வரம் மகிழ்ந்து உதவுவார், மனமகிழ்ந்து வரம் தந்து உதவுவார். இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய இந்த சனிப்பெயர்ச்சி, வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை பார்த்தோம். அப்போ வக்கர சனி பயிற்சி அப்படின்னு வருதுன்னா பொதுவாகவே இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்களேன். சிலருக்கு வேலையில தொந்தரவு கொடுக்குறாரு. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்குன்னா அவங்க வேலை நல்லா இருக்கு. இப்போ சனி கேதுவே ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு, நிரந்தர வேலையில் வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வருது. சனி ராகு சேர்ந்திருக்கு, வேலையில் அவமானப்பட்டு வேலையை விடுறாங்க பல பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்கிறேன். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, சிலருக்கு தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்கள். அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் வேலை பாதிக்கப்படுகிறது, வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சிலருக்கு தாம்பத்தியம் பாதிக்கப்படுகிறது, வறுமை நிலைமையில சிலர் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சனி வக்கர பயிற்சி வேற ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சனி வக்கர பயிற்சி காலத்தில் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்க. வீட்டுக்குள்ள வரும்போது கைகாலை கழுவிட்டு வாங்க, அது மிக முக்கியம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன நவக்கிரகங்கள் இருக்கும்? வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறோம் பாருங்க. நீங்க அந்த நவக்கிரக ஸ்லோகத்தை கோளறு பதிகம்னு பேரு, ஞானசம்பந்தருடைய பாடல், தினந்தோறும் பாடுங்க. இப்போ நீங்க இதற்குரிய பரிகாரங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிட்டேன். இங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், ராசிகளின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். உங்களுக்கு இந்த கோச்சார சனி, வக்கர சனி உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்களை நடத்துவார், இவரால் பிரச்சனையா நன்மையா, எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேரம் வர முடியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.